பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் ரெடியூசிங் எஃப் ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் ஃபோர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸஸை நம்ம எப்படிலாம் ரிடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பை ஈட்டிங் த மெட்டீரியல் ஈல்டு ஸ்ட்ரெஸ் கேன் பி ரெடியூஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஈட்டிங் பண்ணும் போது ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். இதை மெட்டல் ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். By default, method of rolling operation is considered as hard working operations. ஓகேங்களா, இந்த சிக்மா ஒய்யை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங்கை நம்ம ஹீட் பண்ணுறோம் மெட்டீரியலை. சரிங்களா, ஹீட் பண்ணுறதுனால சிக்மா ஒய் ரெடியூஸ் ஆகும். சிக்மா ஒய் ரெடியூஸ் ஆகிறதுனால எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் ஜென்ரலாக ரோலிங் ஆப்ரேஷனை ஹார்ட் ஒர்க்கிங் ஆப்ரேஷன்ஸில் கன்சிடர் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஆஸ் த ரோலர் ரேடியஸ் இஸ் ரெடியூசிங். ரோலர் ரேடியஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா, எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ் ரெடியூசிங் பட் load carrying capacity of roller is reducing and therefore chances of failure of roller increasing. To avoid this, backup or சப்போர்ட்டிங் ரோலர்ஸ் ஆர் ப்ரொவைட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரோலரோட ரேடியஸை ரெடியூஷன் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா, ஆனால் வந்து ரேடியஸை ரெடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோலர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேக்கப் ரோலர் அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டிங் ரோலர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பாயிண்ட், when sigma 1 and sigma 2 applied, அதாவது ஃபார்வர்ட் டென்ஷன் அண்ட் பேக்வர்ட் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஆல்ரெடியே பார்த்துருப்போம். there are acting like tension load along the length direction of strip. therefore the compressive stress are induced thickness direction due to Poisson ratio effect of material. that is, without application of load, roller itself compressive stress or induced thickness direction, hence stress induced by the application of roller force will reducing F average reducing. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்மளுக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டென்ஷன் ஃபோர்ஸஸை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். சரிங்களா, அதாவது எக்ஸாம்பிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து டயக்ராம் இருக்குது. இதோட ஃபார்வர்ட் டென்ஷன் பேக்வர்ட் டென்ஷன் சொல்லிட்டு ரெண்டு டென்ஷன் லோடு அப்ளை பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ரோலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளாக கொஞ்சம் அசம்ஷன் பண்ணி பாருங்கள். ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறோம் அலாங் த லென்த் டைரெக்ஷன். அப்படி அப்ளை பண்ணும் போது டியூ டு பாய்சன் ரேஷியோ, கரெக்டுங்களா, பாய்சன் ரேஷியோனால் என்ன ஆகும், நம்ம ரெண்டு சைடும் ஃபோர்ஸஸ் கொடுத்து இழுக்கும் போது இதோட இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். கரெக்டுங்களா, இதோட திக்னஸில் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அப்படி திக்னஸில் சேஞ்சஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைட்லேருந்து இழுக்கும் போது அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா, ரெண்டு சைடில் இழுக்கும் போது இந்த திக்னஸ் டைரெக்ஷனில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. நம்ம எந்த வித ரோலருக்கும் ஃபோர்ஸஸ் கொடுக்காத முன்னாடியே இந்த டென்ஷன் லோடு அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. அதனால் நம்ம எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸை நம்மளோட ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸஸை நம்மளோட ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டென்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். டியூ டு யூசேஜ் ஆஃப் பேக்வர்ட் டென்ஷனை யூஸ் பண்ணுறதுனால நியூட்ரல் பாயிண்ட் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் த எக்ஸிட். பேக்வேர்ட்லேருந்து இழுக்கும் போது நியூட்ரல் பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எதை நோக்கி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் எக்ஸிட் பாயிண்ட்டை நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. த அமௌண்ட் ஆஃப் ரெடக்ஷன் பாசிபிளி ரெடியூசிங், அதாவது நியூட்ரல் பாயிண்ட்டை எக்ஸிட்டை நோக்கி ஷிஃப்ட் ஆகும் போது இந்த மெட்டீரியல் ரெடக்ஷன் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட், பிகாஸ் ஆஃப் பேக் டென்ஷன் யூஸிங் ஸ்ப்ரிங் as the spring deflection increasing, sigma 1 increasing. therefore some point is become difficult to carry out the rolling operation. எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் கேஸில் நம்ம பேக்வர்ட் டென்ஷனை அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம பேக்வர்ட் டைரெக்ஷனில் அந்த ஸ்ட்ரிப்போட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேக்வர்ட் அந்த டென்ஷனை நம்மளோட அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சிக்மா 1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா
அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்ப்ரிங்கோட டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த டிஃப்ளெக்ஷனை நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, if forward tension sigma 2 applied it possible to higher reduction. அதாவது ஃபார்வர்ட் டென்ஷனை நம்ம அப்ளை பண்ணும் போது மெட்டீரியல் ரிமூவல் ரேட், அதாவது அந்த ரெடக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா நியூட்ரல் பாயிண்ட் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் த என்ட்ரியை நோக்கி அந்த நியூட்ரல் பாயிண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ரோலிங் ப்ராசஸ் பிகம் ஈஸியர். அதாவது ஃபார்வர்ட் டென்ஷனை நம்மளுக்கு கொடுக்கும்போது ஜென்ரலாக நியூட்ரல் பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் என்ட்ரி நோக்கி ஷிஃப்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ரெடக்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்குது. இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ஈஸியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ரெடியூசிங். கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும் எஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ மெயினாக 4 பாயிண்ட்ஸில் இருந்து நம்ம ஆவரேஜ் ஃபோர்ஸஸை ரெடியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். இதில் மேஜராக எந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபோர்ஸஸை ரெடக்ஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் நம்பர் தான் வந்து இந்த இடத்துல 1 2 3 4ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். மினிமமாக வந்து நம்மளுக்கு 4. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஆவரேஜ் ஃபோர்ஸஸை ரெடக்ஷன் பண்ணுது. அதோட ஆர்டர்ஸ் தான் வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா. இதையும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃப்ரீ பாடி டயக்ராம். ஈச் ரோலர் மவுண்டட் ஆன் த பேரிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த ரோலிங் ஆப்ரேஷனை நம்ம கரெக்டாக கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலியமாக இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் இருக்க போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீம் வந்து யூடிஎல் ஃபோர்ஸஸாக ஆக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆக்ட் அண்ட் யூடிஎல் லோட். அந்த ஷேப் ஷீல்ஸ் தான் நம்ம வந்து இருக்குது. சரிங்களா. நம்மளுக்கு அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஷேப்ஸில் இருக்கிறதுனால டியூ டு த ரோல் கெட்டிங் டிஃப்ளெக்டட் எலாஸ்டிக்லி, ஏன்னா வந்து இந்த பீம் வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகும். கரெக்டுங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூடிஎல் ஆக்ட் ஆனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பீம் பெண்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. Get deflecting elastically so that gap present into the roller is filled by using the material and therefore produce non-uniform thickness of strip in width direction. அதாவது இந்த ரோலர் வந்து பெண்ட் ஆகிறதுனால அந்த பெண்டிங்கை வந்து நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரிப்போட மெட்டீரியல் தான் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் போது இன் வித் டைரெக்ஷனில் வந்து யூனிஃபார்ம் திக்னஸை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல சம் டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வித்னஸில் நம்மளுக்கு யூனிஃபார்ம் திக்னஸை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டு கெட் யூனிஃபார்ம் திக்னஸ் ஆஃப் ஸ்ட்ரிப் இன் வித் டைரெக்ஷன் த ஷேப் ஆஃப் ரோலர் மேட் அஸ் கான்வெக்ஸ் ஆல்சோ கால்ட் கேம்பர் ஆன் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த திக்னஸை வந்து யூனிஃபார்ம் திக்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ரோலரை கான்வெக்ஸ் ஷேப்ஸில் நம்ம மாற்ற போகிறோம். அந்த கான்வெக்ஸ் ஷேப்பை தான் வந்து நம்மளுக்கு கேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேம்பர் ஆன் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், டியூ டு ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் ரோலர் கெட் டிஃப்ளெக்டிங் thickness of strip become uniform in the width direction. The amount of convex depends on mechanical property of strip, reducing thickness, width of strip, mechanical property of roller material and roller size etc. நம்ம இந்த இடத்துல கான்வெக்ஸ் ஷேப்பை ப்ரொடியூஸ் பண்ணதுனால கேம்பர் ஆன் ரோலர், அதனால் யூனிஃபார்ம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் ரோலர் கெட் டிஃப்ளெக்டிங் திக்னஸ் ஆஃப் ஸ்ட்ரிப் பிகம் யூனிஃபார்ம் இன் வித் டைரெக்ஷன். எப்போ அப்படின்னா கேம்பர் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு யூனிஃபார்ம் திக்னஸ் டைரெக்ஷன், அதாவது யூனிஃபார்ம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸில் அந்த கேமரா ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கான்வெக்ஸ் ஷேப்ஸில் ஃபார்ம் பண்ணணும். அந்த கான்வெக்ஸ் ஷேப்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிப்போட திக்னஸ், அந்த ஸ்ட்ரிப்போட வித், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரோலர் மெட்டீரியல், ரோலரோட மெட்டீரியல் அண்ட் ரோலர் சைஸ், இந்த 4 ப்ராப்பர்ட்டி அண்ட்
எக்ஸட்ரா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த கான்வெக்ஸ் ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. கான்வெக்ஸ் ஷேப்ஸ் வந்து நீங்கள் எடுத்தோடனே வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. அது வந்து ஸ்ட்ரிப்போட ரெடக்ஷன் திக்னஸ், ஸ்ட்ரிப்போட வித் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரோலர் அண்ட் ரோலர் சைஸ் இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம இந்த கான்வெக்ஸ் ஷேப்ஸை நம்மளோட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரோலிங் மில் பாருங்கள். இஃப் டூ ரோலர் யூஸிங் ரெடக்ஷன் இஸ் கால்ட் 2i ரோலிங் மில். அதாவது 2 ரோலர் மட்டும் வச்சு நம்ம ரெடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோலிங் மில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 2i ரோல் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் திஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் போத் ரோலர் மஸ்ட் பி ஆப்போசிட். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 2 ரோலருமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகும், சேம் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இஃப் 3 ரோலர் யூஸிங் ப்ரொடியூசிங் 2 ரெடக்ஷன் இஸ் கால்ட் அஸ் 3i ரோலிங் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 3 ரோலரை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ரெடக்ஷன் வந்து பாசிபிள், 2 ரெடக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா 3i ரோலிங் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேம் இதோட ஒவ்வொரு ரோலரும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் தான் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இது கிளாக் வைஸ்னால் இது ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இது கிளாக் வைஸ். அடுத்தது பாருங்கள். With 3i rolling mill, power required by rolling operation is reduced 25%. The direction of rotating extreme roller must be same but central roller is opposite direction. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 ரோலிங் மில்லை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 25% ஆஃப் பவர் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த 2 ரோலரும் வந்து சேம் டைரெக்ஷன் தான் ரொட்டேட் ஆக போகுது. இந்த ரோலர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், பேக்கப் ஆர் சப்போர்ட்டிங் ரோலிங் மில் ஆர் 4i ரோலிங் மில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரோலிங் மில் இருக்குது. பேக்கப் ரோலிங் மில் ஆர் சப்போர்ட்டிங் ரோல் மில்ஸை இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆக்சிஸ் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். வேறு வேறு டைரெக்ஷன்ஸில் இருந்தது அப்படின்னா இந்த ரோல் சப்பரேட்டிங் ஃபோர்ஸஸை மெயின்டைன் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அதனால தான் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டிங் ரோலருக்காக சேம் ஆக்சிஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க. அதனால் இதை 4i ரோலிங் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிகாஸ் கான்ஸ்டன்ட் பிட்வீன் த ஆக்சுவல் ரோலர் அண்ட் பேக்கப் ரோலர் இஸ் லைன் constant, therefore power required for rotating backup roller is very small and negligible. அதாவது அதோட பேக்கப் ரோலரும் ஆக்சுவல் ரோலரும் சேம் லைன் கான்டாக்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த பவர் ரெக்யர்ட் ஆஃப் பேக்கப் ரோலர் வந்து வெரி ஸ்மால் அண்ட் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் திஸ் ப்ராசஸ் சென்டர் ஆஃப் ஆல் த 4 ரோலர் மஸ்ட் லை ஆன் த சிங்கிள் வெர்டிக்கல் லைன், அதர்வைஸ் ரோலிங் சிஸ்டம் வில் ஃபெயில். அதாவது அந்த 4 ரோலருமே வந்து சிங்கிள் வெர்டிக்கல் லைன்ஸ் அந்த ஆக்சிஸை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த ரோலிங் சிஸ்டமே வந்து ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ராப்ளம் ஆஃப் 4 ரோலிங் மில் பை எலிமினேட்டிங் கிளஸ்டர் ரோலிங் மில். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த 4 ரோலிங் மில்லில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருப்போம். அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளஸ்டர் ரோலிங் மில் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதோட டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, size of actual roller reduced up to certain extent only, up to which backup roller start contact to strip. அதாவது இந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது மேக்ஸிமம் திக்னஸை நம்ம ரெடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளானட்டரி ரோலிங் மில்லை யூஸ் பண்ணுறோம். பிளானட்டரி ரோலிங் மில் வந்து இந்த ரோலர் மேலே சின்ன சின்னதாக ரோலர் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்னதாக ரோலரும் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரொட்டேஷனால் இந்த ஸ்ட்ரிப்பில் ரெடக்ஷன் வந்து நடந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஸ்ட்ரிப்பில் ரெடக்ஷன் நடந்துகிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரிப்போட ரெடக்ஷனை வந்து நம்ம ஈக்குவல் ஆக்கிறதுக்காக இங்கே ஒரு அடிஷ்னலாக இன்னும் ஒரு 2 ரோலரை வச்சு நம்ம அந்த திக்னஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். In this method, very small size actual roller are mounted around the circumference very larger size backup roller so that actual roller rotating on its own as well as rotating along with the backup roller. அதாவது பேக்கப் ரோலரில் சின்ன சின்ன ரோலர் இருக்கும்ல அந்த ரோலரும் சேம் ரொட்டேஷன் அதாவது அதோட
ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் திஸ் மெத்தட் ரோலர் சைஸ் இஸ் ரெடியூசிங் டு எ ஸ்மால் as பாசிபிள். அதாவது இந்த ரோலர்னால், இந்த பிளாட் ரோலர் மில்னால் திக்னஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாகவும் ரெடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், whenever thickness strip reduce larger amount is possible in single pass required multiple pass. அதாவது உங்களுக்கு ரொம்ப அதிகமான திக்னஸை வந்து ரெடக்ஷன் பண்ணணும், லார்ஜ் அமௌண்ட்டாக ரெடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் பாஸை ரெக்கார்ட் பண்ணாமல் மல்டி பாஸ் ரோலிங் மீல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இஃப் திஸ் மல்டிபிள் பாஸ் ரோலிங் ஆப்ரேஷன் கீப் இன் சீரியஸ் இஸ் கால்ட் அஸ் டேண்டம் ரோலிங் மீல். ஓகேங்களா? அதாவது ரொம்ப அதிகமாக திக்னஸ் ரெடியூஸ் பண்ணும்போது ஒரே பாஸில் பண்ணாமல் மல்டி பாஸை பண்ண போகிறோம். அந்த மல்டி பாஸில் சீரியஸ் ஆஃப் ரோலிங் மில்லை வச்சுருக்கும் போது இந்த ரோலிங் மில்லோட ஷேப், இதோட நேம்ஸ் என்ன அப்படின்னா டேண்டம் ரோலிங் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் வந்து ரோலிங் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன தியரிஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ரோல்ஸ் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸை எப்படிலாம் குறைக்கலாம், அதோட திக்னஸை எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் இந்த வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம ஒயர் டிராயிங் ஆப்ரேஷனை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த நம்ம பொறியியல் பயணத்தோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பொறியியலின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.